ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி அவங்க மனசுல உள்ளது எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி கார்த்திக் கிட்ட வச்சிடறாங்க. அந்த நேரம் நம்ம கார்த்திகை பார்த்து பார்த்து ரேவதி பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலையில இருந்து காப்பாத்துனது, தலைக்கு பூ வச்சு விட்டது, இப்படியே எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ரேவதி சொல்றாங்க, ராஜா, நான் மனசுல உள்ள எல்லாத்தையுமே இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல செய்தியா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில கார்த்திக்கு எல்லா கிஃப்டையும் கொடுத்து அந்த லட்சையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, எல்லாத்துக்குமே நீ ரெடி ஆயிட்டு வா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல மைதிலி சொல்றாங்க, கார்த்தி தம்பி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி அத்தையை யாரோ காரை வச்சு ஏத்திட்டாங்களாம், அவங்க காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கொஞ்சம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட சொல்ல, உடனே கார்த்திக் வந்து அங்க இருந்து ஓடி போறாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணது சந்திரா தான். சந்திராக்கு மைதிலி மேலேயும் ஜானகி மேலேயும் ஒரு டவுட் வந்துருச்சு. இவங்களுக்கும் ராஜாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு கேவலமா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க சந்திரா. இதெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம கார்த்திக் வந்து ஓடி போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஜானகியை பாக்குறாங்க. அத்தை, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா, உங்களுக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஜானகி சொல்றாங்க, உங்க வீட்டுல இருக்காங்களப்பா சந்திரா, அவங்கதான் காரை வச்சு இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சந்திரா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, சரியில்லையே, ஒருவேளை சந்திரகலா நம்மள பத்தின விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்களோ, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அத்தையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அப்போ நம்ம கார்த்திக் வந்து ஜானகி கிட்ட அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு பேசுறத சந்திரகலா அங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, சந்திரகலாக்கு இந்த புத்தி எப்பதான் போகுமோ தெரியல, கார்த்திக் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கார்த்திக் வந்து ஜானகி அத்தன் கூப்பிடுறதும், ஜானகி வந்து கார்த்திய மருமகன் கூப்பிடுறதையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு மண்டையே குழம்பி போகுது. என்ன, இவங்கலாம் ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னன்னா கார்த்திய மருமகன் மருமகன்ற மாதிரி பேசுறாங்க, இவர் என்னன்னா அத்தை அத்தன் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் ட்விஸ்டாவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா மனசுல நினைக்கிறாங்க, டிரைவர், நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு தானே எங்க வீட்டுல சுத்திட்டு இருக்க, இரு உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் கண்டுபிடிச்சு உன்னை நான் இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுல இருந்து மனசே சரியில்லை. சந்திரா ஏதோ வேற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரேவதி கிட்ட தீபாவை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்றதுதான் நல்லது. ஏன்னா சந்திரா வந்து 1க்கு 2 போட்டு கொடுக்கறதுக்குள்ள நம்மளே ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவு பண்றாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி கார்த்திக்கு செம பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சர்ப்ரைஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. கார்த்திக் புரிஞ்சுக்கிறாங்க, ரேவதி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா. ரேவதி ரொம்பவே நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவகிட்ட நான் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆனா இந்த கல்யாணமே ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தனால என்னால தீபாவை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்ல முடியல. சீக்கிரமாவே தீபா பத்தின விஷயம் எல்லாத்தையுமே ரேவதி கிட்ட சொல்லிடணும், அதுக்கப்புறம் தான் எங்களோட வாழ்க்கையே தொடங்கும். தீபாவை பத்தின விஷயத்தெல்லாம் சந்திரகலா தெரிஞ்சுக்கிட்டு ரேவதி கிட்ட சொல்றதுக்குள்ள நம்ம முந்திக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் மனசுல தோணுது, எங்க ரேவதிக்கு தீபாவை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள விட்டு விலகி போயிருவாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நம்ம உண்மையா இருக்கணும், அதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கிட்ட காதல சொல்ல வரும்போது கார்த்திக் தீபாவை பத்தி எல்லாம் சொன்னா ரேவதி என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம கார்த்தியோட பாஸ்ட் லைஃபோட அக்செப்ட் பண்ணி கார்த்திகோட வாழ்வாங்களா, இல்ல இதனால நம்ம கார்த்திக் மேல கோவமா இருப்பாங்களான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் சந்திரகலா வந்து கார்த்தியை பத்தின விஷயத்தெல்லாம் ரேவதி கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலும் கடைசியில அவங்கதான் மொக்கம் வாங்கி நிப்பாங்க. ஏன்னா ரேவதிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, ராஜா வந்து ரொம்பவே நல்லவன், இருந்தாலும் அவனோட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் நடந்திருக்கு, தீபா இடத்துல இருந்து நம்ம தான் கார்த்திகை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு எடுத்தாங்கன்னா இன்னும் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.